சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் வீட்ல குழந்தை மாரி நடந்துக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. விஜயா கோவப்பட்டு, "ஏன் மனோஜ் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? சுத்தமா எனக்கு பிடிக்கல. நிறுத்துறியா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கடுத்து மனோஜ் சொல்றாங்க, "நான் இந்த மாதிரி தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். உங்களுக்கு குழந்தை வேணும்னா நீங்க குழந்தை மாரி நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இந்த மாரி நடந்துக்கிறேன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து முத்து சொல்றாங்க, "நீ ஒரு முட்டாளன்னு நிரூபிச்சுட்டடா" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. "என்ன எதுக்குடா முட்டாளுன்னு சொல்ற?" அப்படின்றாங்க. "பின்ன என்னடா முட்டாளுன்னு சொல்லாம வேற என்னடா சொல்றது? உன்ன குழந்தை வேணும்னா குழந்தை மாரி நடந்துக்கணுமா? மென்டலாடா நீ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்க அண்ணாமலை சொல்றாங்க, "நீங்க 2 பேரும் ஒண்ணா இருங்க. உங்களுக்கு நல்லாவே ஒரு குழந்தை பொறக்கும்ன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "நாங்க எங்க ஒண்ணா இருக்கிறது? அம்மா தான் நாங்கள ஒண்ணா இருக்க வேண்டாம்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்களே" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை விஜயாவ பிடிச்சு திட்டுறாங்க. "எதுக்கு விஜயா இந்த மாதிரி பண்ற? நம்ம வீட்டுக்கு ஒரு நல்ல வாரிச கொண்டு வர்றதுக்கான இது கூட இல்லாம பண்றியே நீ. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத விஜயா. ரொம்ப தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ பிடிச்சு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜயா மனசு மாறி, "சரி அவங்கள 2 பேரும் ஒண்ணா இருக்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அத கேட்டு ரோகிணிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இனிமேவாவது என் வாழ்க்கைய நல்ல மாரி வாழ்வேன்னு சொல்லிட்டு, அடுத்து என்னலாம் நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.